வணக்கம் நண்பா, வெல்கம் டு ஸ்பார்க்கஸ் சேனல். இன்றைக்கி எப்படி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 10th 11th and 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ. நிறைய ஸ்கேம் வந்து போயிட்டுருக்கு. இதில் முக்கியமாக ப்ரைவேட் அண்ட் அரியர் ஸ்டூடெண்ட்ஸாக நிறைய பேர் வந்து ஏமாற்றிட்டு இருக்காங்க. இதில் எந்தெந்த வகையில் வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஏமாறாங்கன்றதை பற்றி நான் இந்த வீடியோவில் தெளிவாக ஃபுல்லாக சொல்ல போகிறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து இந்த காசு கொடுத்தா எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணி விட்டுருவேன்ற மாதிரி சில பேர் இருக்காங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் அதை நம்பிட்டும் இருக்காங்க. இந்த 40,000 கொடுத்தா பாஸ் பண்ணி விட்டுருவேன்ற மாதிரி சில பேர் இருக்காங்க. அவங்களை நம்பவே நம்பாதீங்க. அந்த மாதிரி பண்ண முடியாது. 1% கூட சான்ஸ் கிடையாது. கவர்மெண்ட்டில் அந்த மாதிரி எஜுகேஷன் சிஸ்டம் கிடையாது. ஏன்னா இத்தனை லட்சம் பேர் இப்போ 10th எடுத்துக்கிட்டிங்கன்னா 8 லட்சம் பேர் எக்ஸாம் எழுதுறாங்க. அப்போ எக்ஸாம் படித்து எழுதுகிற எல்லாரும் முட்டாளா? நீங்கள் காசு கொடுத்து பாஸ் பண்ண முடியும்னா இப்போ 8 லட்சம் பேர் எக்ஸாம் எழுதுறவங்க எல்லாரும் முட்டாளான்ற மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலாக அதை நம்பவே நம்பாதீங்க. இந்த மாதிரியான ஏமாறத்தை நிறைய பேர் ஈஸியாக ஏமாந்துறாங்க. இதை கூட கொஞ்சம் கூட யோசிக்காமல் நம்ம பாஸ் பண்ணணும் இந்த மாதிரி பண்ணுறீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபேக் மார்க் ஷீட் க்ரியேட் பண்ணுறது, மார்க் ஷீட் வந்து ஃபேக்காக க்ரியேட் பண்ணுறதுக்கு காசு கொடுத்து போகிறீங்க. அந்த மாதிரி பண்ணாமல் நீங்கள் டேரெக்டாக பாஸ் பண்ணுறதுக்கு படித்தாலே போதும். ஒரு 3 மாதம் படித்தா கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும். 1 மாதம் படித்தாலே பாஸ் பண்ண முடியும். அதுதான் 10th 11th 12th எக்ஸாம்ஸோட சிலபஸ் அவ்வளோதான் இருக்குது. 1 மாதம் படித்தா பாஸ் பண்ண முடியும். அதிகமாக மார்க் எடுக்க முடியும், சொல்ல பாஸ் பண்ண முடியும். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டுட்டோரியல்ஸில் சில டுட்டோரியல்ஸில் என்ன நடந்துட்டுருக்குன்றதை நான் தெளிவாக சொல்கிறேன். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட வந்து சொல்கிறாங்க, இப்போ இந்த ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டுட்டோரியல் இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு, இதை நீங்கள் எல்லாருக்கும் சொல்லுங்கன்றாங்க. அதுக்காக தான் இந்த ஒரு முக்கியமான ஸ்டெப் நான் எடுக்கிறேனே. என்னென்னு பார்த்தீங்கன்னா, சில டுட்டோரியல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியல்ஸ் மட்டும் கொடுத்துட்டு உங்களை வந்து உட்கார வைக்கிறாங்க. மெட்டீரியல்ஸ்னால் பார்த்தீங்கன்னா அந்த மெட்டீரியல்ஸும் அவங்க ப்ரிப்பேர் பண்ணல. இந்த பாடசாலை, நம்ம கல்வி, இந்த மாதிரி மெட்டீரியல்ஸை மட்டும் வந்து உங்கள்கிட்ட பிரிண்ட் அவுட் போட்டு கொடுத்துட்டு நீங்கள் ஏதாவது இதை பாருங்கள், டவுட் இருந்தால் கேளுங்க, நீங்கள் போய் எக்ஸாம் வந்து எழுதுங்க, ஃபெயில் ஆனால் திருப்பியும் வந்து உட்காந்துக்கணும், நீங்கள் 1 டைம் மட்டும் ஃபீஸ் பே பண்ணால் போதும். எவ்வளோ ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 25,000 30,000 நீங்கள் டுட்டோரியலுக்கு ஃபீஸ் பே பண்ணணும். இந்த நம்ம கல்வி பாடசாலை வெப்சைட்டில் இருக்க மெட்டீரியலை பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் சேர்த்து ஒரு 500 ரூபாய் தான் ஆகும். நீங்களே வந்து ஒரு ப்ரௌசிங் சென்டரில் போயிட்டு இந்த வெப்சைட் தெரிஞ்சால் அது வந்து மெட்டீரியலை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். வெறும் 500 ரூபாய்க்கு ஸ்டூடெண்ட்டே டேரெக்டாக போய் எடுத்துக்கலாம். இதுக்காக ஒரு டுட்டோரியலில் போயிட்டு 25,000 காசு கட்டிட்டு நீங்கள் உட்காரத்துக்கு அவங்க எதுவுமே சொல்லி கொடுக்காம இருக்கிறதுக்கு இது மாதிரி பே பண்ணணுமான்றது இன்னொரு கேள்வி. இது வந்து ஸ்கேம் கிடையாது. இது உங்களை ஏமாற்றிட்டு இருக்காங்க, நீங்கள் ஏமாறுறீங்க, அவ்வளோதான். இது வந்து எல்லா டுட்டோரியல்ஸ்லையும் நடக்கிறது கிடையாது. சில டுட்டோரியல்ஸில் மட்டும் நடந்துட்டு இருக்க விஷயங்கள். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து 40,000 50,000 60,000ன்றது ஃபீஸ் வந்து நிறைய பேர் வாங்குறாங்க டுட்டோரியல்ஸில். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே உங்களை கூப்பிட்டு போய் அப்ளை பண்ணி கொடுக்குறாங்க. ஏன்னா அப்ளிகேஷன் டேட் வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி அவங்க சொல்கிறாங்க. கேட்டால் ஸ்டூடெண்ட்ஸ் எங்ககிட்ட சொல்கிற விஷயங்கள் இதுதான். நீங்கள் 40,000 50,000 எல்லாமே வாங்கலாம். அதுக்கான ஒர்த்து நீங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுக்குறீங்களா? ஏன்னா வந்து கோச்சிங் நல்லா இருக்கா, நீங்கள் வந்து டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் வந்து அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க இருக்காங்களான்றதெல்லாம் பார்த்துட்டு ஃபீஸ் வந்து நீங்கள் அவ்வளோ கேட்டு அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ பே பண்ணால் ஓகே. அந்தளவுக்கு ஒர்த்தே இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் பே பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா இப்போ கடைசி டைமில் டுட்டோரியல் போகிற ஸ்டூடெண்ட்ஸு எங்ககிட்ட வந்துட்டு எனக்கு டுட்டோரியல் போனேன் ஆனால் பாஸ் பண்ண முடியுமா, நம்பிக்கை வரலை, நீங்கள் வந்து ஆன்லைன் கிளாஸ் நான் ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லிட்டு லிட்ரலாக 2-3 பேர் வந்து சொல்கிறாங்க. அவங்களோட டுட்டோரியல் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 40,000 30,000 சொல்கிறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்கும் போதே வந்து இவ்வளோ ஃபீஸ் வாங்கிட்டு ஸ்டூடெண்ட்ஸை வந்து பாஸ் பண்ணுறதுக்கு கூட நம்பிக்கை இல்லாத அளவுக்கு வந்து டீச்சிங் இருந்திருக்குமான்ற மாதிரி யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ரொம்பவே கொடுமையான விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. இதிலிருந்து நீங்கள் வந்து தப்பிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ அப்ளிகேஷன் டேட்ன்றது முடிஞ்சு போச்சு. ஜனவரி 12 அப்ளிகேஷன் டேட் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் பிப்ரவரியில் ஓப்பன் பண்ணுவாங்களா இல்லையான்றது நம்மளுக்கு தெரியல. ஆனால் சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 12,000 பே பண்ணுங்கள், இப்போதைக்கு நாங்கள் வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் போட்டு நீங்கள் மார்ச் ஏப்ரலில் எழுதிடலாம்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. எப்படி நீங்கள் 12,000 பே பண்ணீங்க, அப்ளிகேஷன் க்ளோஸ் பண்ணிடுறாங்க கவர்மெண்ட்டில். அதுக்கப்புறமா எங்கே போய் அப்ளிகேஷன் போட முடியும்? இது வந்து சுத்தமாக நாலேஜே இல்லாதவங்களை ஏமாற்றிட்டு இருக்கீங்கன்றது தான். அதனால் நிறைய பேர் ஏமாறுறீங்க. அந்த மாதிரி ஏமாறாதீங்க. கொஞ்சம் யோசிச்சுட்டு சேருங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் யோசிச்சுட்டு ஓகே இந்த அமௌண்ட்டுக்கு இங்கே ஒர்த்தாக இருக்குமான்றது 2-3 இடத்துல கேட்டுட்டு சேருங்க, தப்பே கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ப்ரைவேட் அண்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக டுட்டோரியல் போகியே ஆகணுன்ற மாதிரி நிறைய பேரண்ட்ஸ் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி டுட்டோரியல் போனால் தான் நம்ம வந்து ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பாஸ் பண்ண முடியும். கம்பல்சரி போகணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா வந்து அந்த காலத்துலேருந்தே கிரியேட் பண்ணிட்டாங்க டுட்டோரியல் ப்ரைவேட் அண்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் போகணும். அப்போல்லாம் கம்பல்சரி போனால் தான் பாஸ் பண்ணணுன்றது கிடையாது. இப்போ டிஜிட்டலைஸ் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து யூடியூப்பில் படிக்கலாம், ஆன்லைனில் படிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். டுட்டோரியல் போகணுன்றது கம்பல்ஷன் கிடையாது. இல்லை உங்களுக்கு சூப்பராக இது எடுக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கலாம் போகலாம். உண்மையாக நிறைய டுட்டோரியல்ஸ் வந்து ரொம்ப சூப்பராகவும் எடுத்துகிட்டு இருக்காங்க. எனக்கே வந்து பர்சனலாக 2-3 டுட்டோரியல்ஸ் வந்து தெரியும், ரொம்ப எக்ஸலண்ட்டாகவும் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி டுட்டோரியல்ஸில் நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி ஜாயின் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய பேர் ஸ்கேம் பண்ணிவிட்டு ஏமாற்றிட்டு இருக்க இடத்துல போய் நீங்கள் ஜாயின் பண்ணுறது
ஒரு எஜுகேஷனில் போயிட்டு ஏமாற்றணுமான்றத ஒரு சின்ன கேள்வி வருது. ஏன்னா வந்து ஒரு 40,000 ஃபீஸ் வாங்குறாங்கன்றது அவங்க கொடுக்குற விஷயத்த வெறும் 10,000க்கு கொடுக்க முடியும், ப்ராக்டிக்கலி பாசிபிள். அதுக்காக 40,000 ஃபீஸ் வாங்கணுமான்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இதை நீங்கள் தான் யோசிக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் தான் பே பண்ண போகிறீங்க, நீங்கள் தான் யோசித்து பே பண்ணலாமா வேணாமன்றதை யோசிக்கணும். இது ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி கஷ்டப்பட்டுருக்கிறதுனால இதுக்கப்புறமா இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஏன்னா வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிட் அடித்து பாஸ் பண்ணிடலாம், அதுக்கு ஒரு காசு கொடுக்குறாங்க, அதுக்கு ஏஜென்சி இருக்காங்க. நீங்கள் வந்து எனக்கு ஒரு 10,000 கொடுங்க, நான் உங்களுக்கு டீச்சர்ஸை வச்சு பிட்டு கொடுக்க சொல்கிறேன்ற மாதிரி அதுவும் இருக்காங்க. அது மாதிரிலாம் பண்ண முடியாது. உங்கள்கிட்ட காசு வாங்கிட்டு அவங்க காணாமல் போயிடுவாங்க. இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா நடக்கும். இந்த விஷயம் தான் நீங்கள் ஏமாந்துறது. 10,000 ரூபாய் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஏமாந்துட்டு நிற்பீங்க. அதனால் இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி வந்து நீங்கள் காசு கொடுத்தா பாஸ் பண்ணிடலாம், காசு கொடுத்தா பிட்டு கொடுப்பாங்க, காசு கொடுத்தா வந்து உங்களுக்கு வந்து மார்க் ஷீட் கொடுத்துருவாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் நம்பாதீங்க. இது வந்து பண்ணுறது வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் மணி. ரெண்டுத்தையுமே வேஸ்ட் பண்ணுறீங்க. டைமை வேஸ்ட் பண்ணுறீங்க, காசை வேஸ்ட் பண்ணுறீங்க, ரெண்டுத்தையுமே வேஸ்ட் பண்ணுறீங்க. அதே மாதிரி சில டுட்டோரியல்ஸில் ஏமாற்றிட்டு இருக்காங்க, நிறைய காசு வாங்கிட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த அப்ளிகேஷன் போடுறதுன்றது நீங்கள் போகாமல் அப்ளிகேஷன் எந்த இடத்துலையும் போட மாட்டாங்க. நீங்கள் வந்து ப்ரௌசிங் சென்டரில் போய் அப்ளிகேஷன் போட முடியாது. நீங்கள் வந்து டைரெக்டாக அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் எந்தெந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் போட முடியுமோ அந்த ஸ்கூல்ஸில் மட்டும்தான் போட முடியும். அதுவும் வந்து நீங்கள் டேரெக்டாக போனால் மட்டும்தான் போட முடியும். இதே நீங்கள் டுட்டோரியல் ஜாயின் பண்ணிட்டீங்க, டுட்டோரியல்லேருந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் போட முடியுமான்னு கேட்டிங்கன்னா போட முடியாது. நீங்கள் டேரெக்டாக போகணும், நீங்கள் போனால் தான் அப்ளிகேஷன் போட முடியும். இப்போ என்றைக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறாங்க, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணும், இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து நீங்கள் காசு கொடுத்துட்ருக்கீங்க டுட்டோரியல். அது வந்து நம்ம யூடியூப் சேனலில் ஃப்ரீயாகவே பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் என்றைக்கு போய் அப்ளிகேஷன் போடணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணும், அது வந்து அந்த அப்ளிகேஷன் வந்து எங்கே போய் போடணும், எல்லா விஷயமும் ஃப்ரீயாக கிடைக்கிற விஷயத்துக்கு நீங்கள் ஒரு இடத்துல வந்து காசு கொடுத்து பண்ணிகிட்ருக்கீங்க. அதை வந்து யோசிங்க. இதை வந்து நிறைய பேருக்கு சொல்லுங்கள், எடுத்து சொல்லுங்கள். கொஞ்சம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்காங்க. இப்போ நிறைய பேர் அப்ளை பண்ண மிஸ் பண்ணிட்டாங்க. நீங்கள் இந்த மாதிரி காசு கொடுத்து ஏமாறாமல் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா பிப்ரவரியில் ஓப்பன் பண்ணுவாங்களா இல்லையான்றது யாருக்குமே தெரியாது, கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்குது. அது நம்ம அப்டேட் வந்தால் கண்டிப்பாக வந்து வீடியோ போடுவோம். எல்லாமே நம்ம சொல்லிடுறோம், வீடியோவோ வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லாமே வருது. அதனால் இந்த ஒரு விஷயத்துக்கு நீங்கள் போய் காசு கொடுக்கணும். நீங்கள் வந்து படிக்கிறது கொடுக்கலாம், அது வந்து ஒர்த்தான்றது செக் பண்ணிக்கணும். இப்போ நம்மளும் ஆன்லைன் கிளாஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். நம்மக்கிட்ட 100+ ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. 100+ ஸ்டூடெண்ட்ஸ் நம்மக்கிட்ட ஆன்லைன் கிளாஸில் அரியர் அண்ட் ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுமே படிச்சுட்டு இருக்காங்க. அவங்களோட ஃபீட்பேக்குன்றது எல்லாமே உங்களுக்கு கமெண்ட்ஸில் எல்லாருமே போட்டிருக்காங்க. ஒவ்வொரு தடவையும் நம்ம கேட்டு பண்ணுறதா இருக்குது. ஃபீஸும் வந்து எவ்வளவு கம்மி பண்ண முடியுமோ, ப்ராக்டிக்கலி எவ்வளோ கம்மியாக நம்மளால் ஃபீஸ் வந்து எடுக்க முடியுமோ அந்த ஃபீஸை தான் எடுத்துகிட்டு இருக்கோம். ஏன்னா எஜுகேஷனில் வந்து ஏமாற்றி ஒன்றும் வந்து பண்ண முடியாது. ஏன்னா நிறைய பேர் அதை பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வந்து வெளியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரைவேட்டில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட நிலமை வந்து யாருக்கும் தெரியாது. ஏன்னா வந்து அவங்க ஏமாந்துட்டுருக்காங்க, லிட்ரலாக ஏமாந்துட்டுருக்காங்க. இந்த நிலமை வந்து வெளியே யாருக்குமே தெரியாது. வெளியே சினிமா, அரசியல் இந்த மாதிரி விஷயங்களை தான் பேசிகிட்டு இருக்காங்க தவிர இந்த எஜுகேஷனில் நடக்கிற ஸ்கேமை பற்றி யாரும் பேசுகிறது கிடையாது. அதனால் இதை பற்றி தயவுசெய்து கொஞ்சம் யோசிங்க. இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் தான் யோசிச்சு முடிவு எடுக்கணும். நான் எல்லாருக்கையும் ஒவ்வொருத்தருக்கிட்டே சொல்லிட்டு இருக்க முடியாது. இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. இது வந்து வியூஸுக்காக வந்து கிடையாது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த விஷயத்துலேருந்து தப்பிக்கிறதுக்கு, அவங்கள பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த ஒரு விஷயத்த நான் பண்ணுறேன். இதை வந்து நீங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குனாலும் நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள். நீங்கள் ஒருத்தரை வந்து கேளுங்க. முன்னாடி நீங்கள் ஒரு டுட்டோரியல் ஜாயின் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு உங்கள் ஃபேமிலியும் யாருன்னா கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஸ்டேட்டில் நல்ல படித்த இடத்துல இருப்பாங்க. அவங்கக்கிட்ட வந்து இந்த மாதிரி டுட்டோரியல் வந்து இவ்வளோ காசு கொடுத்து நம்ம படிக்கலாமா, இந்த டுட்டோரியல் இப்படி இருக்குன்றத கொஞ்சம் கேட்டு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா ஜாயின் பண்ணுங்கள். உடனே காசு எடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த டுட்டோரியல் நல்லா இருக்கா இல்லையான்றது தெரியாமல் உட்காருதுன்றது வேஸ்ட்டு. அது கொஞ்சம் யோசிங்க. யோசிச்சுட்டு எதாக இருந்தாலும் முடிவு பண்ணுங்கள். ஏன்னா இதுக்கப்புறம் எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆகிடுச்சு. இன்னமும் வந்து நீங்கள் அப்படி தான் இருப்பீங்கன்னா அதுக்கு யாரும் எதுவும் பண்ண முடியாது. அதனால் கொஞ்சம் யோசிங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த அவேர்னஸ் எதுக்காக பண்ணுன்றதையும் நான் சொல்கிறேன். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இந்த ஆன்லைன் கிளாஸும் நான் சொல்கிறேன் 100+ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்றது. இதில் ஒரு 20 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி டுட்டோரியல் போயிட்டு வந்தவங்க. ஏன்னா டுட்டோரியல் போயிட்டு அவங்களால பாஸ் பண்ண முடியாதுன்ற நம்பிக்கையில் அவங்க க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்களால பாஸ் பண்ண முடியாதுன்ற அளவுக்கு வந்து டுட்டோரியலில் கிளாஸஸ் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த ஆன்லைன் கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா சில டுட்டோரியல்ஸோட நிலமை எப்படி பண்ணிகிட்ருக்காங்கன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதனால் வந்து எதையும் வந்து பார்க்குறதுக்கு முன்னாடியே நம்பாமல் பார்த்ததுக்கு அப்புறம் வந்து நம்புங்க. இந்த ஒரு விஷயம் தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா வந்து இதை பார்த்ததுக்கப்புறமும் நீங்கள் ஏமாற போகிறீங்கன்னா ஏமாந்து தான் ஆகணும். அதனால் யோசித்து பண்ணிங்கன்னா ஏமாற மாட்டீங்க. இது வந்து எதையுமே வந்து கண்மூடித்தனமாக நம்பாமல் கொஞ்சம் எல்லாருக்கிட்டையும் கேட்டுட்டு அதை பற்றி வந்து தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். ஏன்னா
அப்ளை பண்ணுறதுன்றது ஒரு டேட் இருக்குது, ஒரு க்ரைட்டீரியா இருக்குது. அப்போ தான் உங்களால் அப்ளை பண்ண முடியும். சும்மா வந்து இந்த டேட் முடிஞ்சதுக்கப்புறம் எப்போ வேணாலும் அப்ளை பண்ணலாம்ன்றது கிடையாது. எல்லாராலையும் பாஸ் பண்ண முடியுமான்னு கிடையாது. ஏன்னா இத்தனை லட்சம் பேர் வந்து எக்ஸாம் எழுதுறாங்க. இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்காது. அதுவும் எஜுகேஷனில் வந்து இப்படி நடக்காது. அப்படி நடந்துச்சுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த மாதிரியான கேவலமான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருந்துச்சுன்னா. அதனால் அது வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணி நீங்கள் வந்து விலகி இருங்க. உங்களுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும், இந்த ஹால் டிக்கெட் பற்றினாலும் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருங்க, கால் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு வந்து படிக்கணும், எனக்கு வந்து இப்போ பயமாக இருக்குது, 1 மாதம் தான் எக்ஸாமுக்கு இருக்குனாலும் நீங்கள் எந்த ஹெல்ப் வேணாலும் கேளுங்க கால் பண்ணி. உங்களுக்கு வேறு ஏதாவது வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் இல்லை கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். நான் வரக்கூடிய வீடியோஸில் அதை பற்றி பேசுகிறேன். எனவே இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் தேவைப்பட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கப்புறம் ஹால் டிக்கெட், அதுக்கப்புறம் எப்போ எக்ஸாம் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுறேங்க.